Students, in this part, that is third part of lesson 11, we shall see here we have to see the topic who are the different types of DBMS user. ஒரு database management systemல different types of users are there, who and all. So first one, database administrator. ஃபுல்லாக இப்போ நம்ம ஸ்கூல்னு எடுத்துட்டா ஸ்கூலில் என்னென்ன யூசர்ஸ் இருக்காங்க, தட் இஸ் மேனேஜ்மெண்ட், தென் ஹெச்எம், ஸ்டாஃப்ஸ், டீச்சிங் ஸ்டாஃப், நான் டீச்சிங் ஸ்டாஃப், தென் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பார்ட் ஆஃப் யூசர்ஸ் இருக்கும் இல்லையா, அதே பார்ட்டிசிபெண்ட்ஸ் இருக்கும். அதே போல் தான் ஒரு டிபிஎம்எஸ்ன்னு எடுத்தால் ஹூ ஆர் த டிஃப்ரெண்ட் பார்ட்டிசிபெண்ட்ஸ். ஃபுல்லாக அதில் வந்து டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர், then application programmers and software developers, end user, database designers. So 4 types of users are there. Database administrator அப்படின்னா என்னென்னா ஒரு டேட்டாஸ் ஃபுல்லாக சூப்பர்வைசர், that is he is the administration, he is doing the administration of the whole thing, whole function. என்னென்ன யூசர் இருக்காங்க, யார் யாருக்கு என்னென்ன பாஸ்வேர்டு இருக்குது அதை மெயின்டைன் பண்ணுறது, யூசர் அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணுறது, தென் டேட்டா செக்யூரிட்டி மெயின்டைன் பண்ணுறது, ஒரு சில சாஃப்ட்வேர்க்கெல்லாம் லைசன்ஸ் கீஸ் அதெல்லாம் மெயின்டைன் பண்ணும், லைசன்ஸ் அது பார் ஆச்சுன்னா அது வந்து ரெனியூவல் பண்ணணும். இந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் பண்ணக்கூடியவர் தான் டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர். ஹீ இஸ் நோன் அஸ் DBA. ஸோ டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் இஸ் த ஒன் who manages the complete database management system. He takes care of security of database management system, then managing license keys, managing user account, access, யாருக்கெல்லாம் பர்மிஷன் கொடுக்கணும், ரீட் பர்மிஷன், யாருக்கெல்லாம் ரைட் பர்மிஷன் கொடுக்கணும், இந்த மாதிரி பர்மிஷன் ஹேண்டில் பண்ணுறது, எவ்ரி திங். தட் இஸ் ஹீ இஸ் த ஹெட் டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர். அப்ளிகேஷன் ப்ரோக்ராமர்ஸ் அண்ட் சாஃப்ட்வேர் டிசைனர்ஸ்னால் என்னென்னா அந்த டிபிஎம்எஸோட ஒவ்வொரு பார்ட்டை டிசைன் பண்ணுறது இவங்க சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸு. தென் எண்ட் யூசர் அப்படின்னா யாரெல்லாம் டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறாங்களோ, இப்போ வந்து நம்ம மொபைலில் டேட்டாஸ் எல்லாம் நீங்கள் ஸ்டோர் பண்ணுறீங்க, யூ ஆர் த எண்ட் யூசர். சர்வர் வேறு இடத்துல அது எங்கேயாவது ஸ்டோர் ஆகும் நம்ம கொடுக்குற டேட்டாஸ் எல்லாம். ஸோ ஹூ இஸ் ஸ்டோரிங் த டேட்டா, ரிட்ரீவிங் த டேட்டா, டெலீட்டிங் த டேட்டா, யாரோட டேட்டா, யார் அதில் ஃபங்க்ஷன் பண்ணுறாங்க, யாருக்கு வேண்டி அது இது பண்ணுறோமோ அவங்க தான் எண்ட் யூசர். தென் டேட்டாபேஸ் டிசைனர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா என்ன மாதிரி டேட்டா ஸ்டோர் பண்ண போகிறாங்க, ஸோ அதுக்கு எப்படி நம்ம ஸ்ட்ரக்சர் க்ரியேட் பண்ணலாம், ரெப்ரசன்ட் பண்ணலாம், இந்த டேட்டா ஸ்டோர் பண்ணுறதுக்குன்னு டிசைன் பண்ணுறது தான் டேட்டாபேஸ் டிசைனரோட வேலை. ஸோ திஸ் கொஸ்டின் மேபி ஆஸ்க்டு இன் 3 மார்க். part 3ல கேட்கலாம். who are the different types of user? Database administrator, he is responsible for all the functions like user account, access, permission, license key, maintaining security, everything. Then application programmers or software developers, he is designing and developing the DBMS part, database management system, அந்த software develop பண்ணுறது. இது வந்து டேட்டாபேஸ் டிசைனர் வேறு, டிபிஎம்எஸ் டிசைனர் வேறு. டேட்டாபேஸ் டிசைனர் என்ன பண்ணுவாங்கன்னா டேட்டாஸை எந்த மாடலில் ஸ்டோர் பண்ணலாம், என்ன டேட்டா ஸ்டோர் பண்ண போகிறோம், ஸோ அதுக்கு என்ன மாடல் ஆஃப் டேட்டாபேஸ் மாடல் நம்ம க்ரியேட் பண்ணலான்னு டிசைன் பண்ணுறது டேட்டாபேஸ் டிசைனரோட வேலை. எண்ட் யூசர் தான் அதில் ஃபுல்லாக ஆப்ரேட் பண்ணுறது, டேட்டாஸை ஸ்டோர் பண்ணுறது, டெலீட் பண்ணுறது, வேணுங்கிற ப்ராசஸ் பண்ணுறதெல்லாம் இந்த எண்ட் யூசரோட ஒர்க்கு. The next question is, students, difference between DBMS or DBMS. It's a very important 5 mark question. இதே போல் காலம்ஸ் போட்டு எழுதிக்கோங்க. What are the difference points given? 1 2 3 4 5 6 7 8 9 points are there. So first point, expansion. DBMS expansion, what? Database management system. What is RDBMS? Relational database management system. Then second point, data storage. RDBMSல பார்த்துருக்கோம் எந்த ஃபார்மில் டேட்டா ஸ்டோர் ஆகும், டேட்டா ரிலேஷனல் மாடல் இன் டேபிள்ஸ், ரோஸ் அண்ட் காலம். பட் இங்கே வந்து ஃபைல்ஸாக ஸ்டோர் ஆகும். நேவிகேஷனல் மாடல், தட் இஸ் டேட்டா பை லிங்க்டு ரெக்கார்ட்ஸ், ஃபைல்ஸாக இங்கே ஸ்டோர் ஆகும். தென் டேட்டா ரிடண்டன்சினா டூப்ளிகேஷன், இங்கே இருக்குது டிபிஎம்எஸில் இருக்கும், RDBMSல இட் இஸ் நாட் தேர் ப்ரெசன்ட், இட் இஸ் நாட் ப்ரெசன்ட். நார்மலைசேஷன், அந்த ரிடண்டன்சி இருக்கு இல்லையா, டூப்ளிகேஷன் ரெடியூஸ் பண்ணுற ப்ராசஸ் தான் நார்மலைசேஷன். அதெல்லாம் இந்த டிபிஎம்எஸ் சப்போர்ட் பண்ணாது, பட் இங்கே வந்து யூஸ்வலி நார்மலைசேஷன் நடக்கும். தென் டேட்டா ஆக்சஸ்,
இங்கே கொஞ்சம் லேட் ஆகும், இதில் வந்து ஃபாஸ்டர். தென் கீஸ் அண்ட் இண்டெக்ஸஸ், தட் இஸ் காமன் ஃபீல்டு வச்சு ஐடென்டிஃபை பண்ணுறது, டேபிள்ஸ் ரிலேட் பண்ணுறது, அந்த ஏதாவது ஒரு பர்டிகுலர் ஃபீல்டு வச்சு வி கேன் அரேஞ்ச் த ரெக்கார்ட்ஸ், இதெல்லாம் இங்கே யூஸ் பண்ண முடியாது. ஹியர் தே ஆர் யூஸ் டு எஸ்டாப்ளிஷ் த ரிலேஷன்ஷிப். கீஸ் ஆர் யூஸ்ட் இன் RDBMS. டிரான்சாக்ஷன் மேனேஜ்மெண்ட், டேட்டாஸை வந்து நம்ம இன்சர்ட் பண்ணுறது, டெலீட் பண்ணுறது, இதெல்லாம் டிரான்சாக்ஷனை. இட் இஸ் இன்எஃபிஷியன்ட், எரர் வரும், இன்செக்யூர், டேட்டா வந்து லாஸ் ஆகிற சான்சஸ்லாம் இருக்குது. பட் ஹியர் இட் இஸ் எஃபிஷியன்ட் அண்ட் செக்யூர். டிஸ்ட்ரிபியூட்டட் டேட்டா பேஸஸ் இங்கே டிபிஎம்எஸில் இல்லை, RDBMSல இருக்குது. டிஸ்ட்ரிபியூட்டட் டேட்டா பேஸ்னால் என்னென்னா, டேட்டா பேஸஸ் டேட்டாஸ் எல்லாம் ஒரே சர்வரில் ஒரே சிஸ்டமில் ஸ்டோர் பண்ணாமல் வெவ்வேறு இடத்துல ஸ்டோர் பண்ணுறது, தட் இஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் டேட்டா பேஸஸ். தென் எக்ஸாம்பிள் டிபேஸ் ஃபாக்ஸ் ப்ரோ, இதுக்கு எக்ஸாம்பிள் SQL சர்வர், Oracle, MySQL, MariaDB, SQLite. So you will work out in this MySQL in your system, MariaDB, அதை யூஸ் பண்ணுவோம். இது இட்ஸ் an important question. Then database normalization was first proposed by EF Cod, Edgar F. Cod, as an integral part of RDBMS. இது 1 mark. எதுக்காக? to reduce the data redundancy and improve data integrity. இந்த நார்மலைசேஷன் எதுக்கு பண்ணுவோம்? டேட்டா ரிடண்டன்சியை குறைக்கிறதுக்கும், டேட்டா இன்டெகிரிட்டி ஒன்னோட ஒன்று லிங்க் பண்ணியிருக்கு இல்லையா, அந்த டேட்டா இன்டெகிரிட்டி அதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் we can use. These are called known as EF Cod rules. இப்போ 2 mark question they may ask. So this may be asked in 2 mark question. What is EF Cod rule? EF Cod rulesங்கிறது normalization is to be done in order to reduce data redundancy and improve data integrity. For that we have to follow some rules developed by EF Cod, that is called EF Cod rules. Then next important 5 mark question students, 11.8, it is a detailed answer. Types of relationship. இந்த டேட்டாஸ் எல்லாம் நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்கோம் டேபிள்ஸில். இப்போ ஒரு டேபிளும் இன்னொரு டேபிளையும் லிங்க் பண்ணலாம், ரிலேட் பண்ணலான்னு பார்த்தோம் இல்லையா. அந்த ரிலேட் பண்ணுற அந்த ரிலேஷன்ஷிப் வந்து 4 types of relationship can be done. 1 to 1, 1 to many, many to 1, many to many. This is called types of relationship. So இந்த types of relationship என்னென்ன இருக்குது? 4 types of relationship. 1 to 1 அப்படின்னா என்னென்னா, one entity is related with one another and only one other entity. அதாவது ஒரு என்டைட்டி இன்னொரு என்டைட்டி கூட மட்டும்தான் ரிலேட் பண்ண முடியும். தட் இஸ் one row in a table can be linked with only one row in another table. இப்போ see this, இந்த ஸ்டூடெண்ட் டேபிளில் நேம்ஸ் எல்லாம் இருக்குது. எக்ஸாம் நம்பருங்கிற டேபிளில் எக்ஸாம் நம்பர்ஸ் இருக்குது. ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு எக்ஸாம் நம்பர் தானே இருக்கும். ஸோ இங்கே இருக்க ஒவ்வொரு ரோவும் இந்த டேபிளில் இருக்க ஒரு ரோ கூட மட்டும்தான் லிங்க் பண்ண முடியும். இதுதான் 1 to 1 ரிலேஷன்ஷிப். அதே அனதர் பாருங்கள், 1 to many ரிலேஷன்ஷிப்னால் ஒரு ரோ வந்து இன்னொரு டேபிளில் இருக்கிற மல்டிபிள் ரோ கூட வந்து ரிலேட் பண்ணிக்க முடியும். see that diagram. இப்போ இங்கே ஸ்டாஃப் டீட்டெயில்ஸ் இருக்குது ஒரு டேபிளில், இன்னொரு டேபிளில் டிபார்ட்மெண்ட் டீட்டெயில்ஸ் இருக்குது. ஸோ ஒரு நிறைய ஸ்டாஃப்ஸும் ஒரே டிபார்ட்மெண்ட் கூட லிங்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கம்ப்யூட்டர் டிபார்ட்மெண்ட்டில் இந்த 3 ஸ்டாஃப்ஸும் லிங்க் பண்ணிக்க முடியும். இல்லைன்னா 2 ஸ்டாஃப்ஸ் கம்ப்யூட்டர் டிபார்ட்மெண்ட், அனதர் 2 ஸ்டாஃப்ஸ் மேக்ஸ் டிபார்ட்மெண்ட். ஸோ மல்டிபிள் ஸ்டாஃப், மல்டிபிள் ரோ, இந்த இதில் இருக்க மல்டிபிள் ரோஸ் இருக்குது இல்லையா, மல்டிபிள் ரோஸ் கேன் பி ரிலேட்டட் வித் ஒன் ரோ இன் அனதர் டேபிள். இதுதான் மெனி டு 1 ரிலேஷன்ஷிப். இதுவே ரிவர்ஸ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த இடத்துல see that other example. இது இப்போ நம்ம பார்த்தது many to 1, 1 to many பாருங்கள். கம்ப்யூட்டர் டிபார்ட்மெண்ட்டுக்கு நிறைய ஸ்டாஃப்ஸ் இருப்பாங்க. அதே மாதிரி தமிழ் டிபார்ட்மெண்ட்டுக்கு இங்கே நிறைய ஸ்டாஃப்ஸ் கூட லிங்க் ஆகிருக்கும். மேக்ஸ் டிபார்ட்மெண்ட், இந்த மேக்ஸ் டிபார்ட்மெண்ட் கேன் பி ரிலேட்டட் வித் பிந்து, ராதா, லைக் தட். ஸோ இங்கே இருக்க ஒவ்வொரு ரோவும் அனதர் டேபிளில் இருக்கிற மல்டிபிள் ரோ கூட லிங்க் ஆகிருக்கனால திஸ் இஸ் கால் 1 to many மேப்பிங் ஆர் 1 to many ரிலேஷன்ஷிப். இதனோட ரிவர்ஸ் தான்
many to one relationship. Then many to many எப்படி இருக்குன்னு பாருங்க, another relationship. Yeah, many to many, when multiple records in one table can be associated with multiple records in another table. இப்போ ஒரு டேபிளில் கஸ்டமர் டீட்டெயில் இருக்குது, another டேபிளில் ப்ராடக்ட் டீட்டெயில் இருக்குது. ஒவ்வொரு கஸ்டமர்ஸ்க்கும் நிறையா ப்ராடக்ட் இருக்கும். ஸோ அதே சேம் ப்ராடக்ட்டை நிறையா கஸ்டமர்ஸ் வாங்கலாம். இது மெனி டு மெனி. அதே மாதிரி ஸ்டூடெண்ட் அண்ட் கோர்சஸ், ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் நிறையா கோர்ஸ் கூட லிங்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஒரே கோர்ஸ் கூட லிங்க் பண்ணிக்கலாம். சிமிலர்லி புக்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், ஒரே புக்கை நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் லிங்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நிறையா புக்ஸும் ஒரே ஸ்டூடெண்ட் லிங்க் பண்ணிக்க முடியும். ஸோ தீஸ் அண்ட் ஆல் எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் மெனி டு மெனி ரிலேஷன்ஷிப். இதுக்கு டயக்ராம் போட்டு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும் ஸ்டூடெண்ட்ஸ். திஸ் இஸ் ஆல்சோ ஈஸியர் கொஸ்டின், யூ கேன் லேர்ன் ஈஸிலி. I hope you have understood these topics. The next topic we shall see the main thing. It is also a detailed answer in next part of the video, relational algebra in DBMS. See this, do you know the relational model was invented by whom? Edgar Frank. EF code full expansion பார்த்துக்கோங்க. Edgar Frank code. He is also called father of relational database. He only developed that model, so he is known as father of relational database. Who is that? EF code. I hope you have understood this part of the video, students. Thank you.